வணக்கம் மக்களே! நேத்து நைட்ல இருந்து ஒரு பங்கு பற்றியான பேச்சு தான் எல்லா பக்கமும் வந்து கேட்டுட்டு இருக்கு. அதுதான் இன்ஃபோசிஸா இருக்கு. இன்ஃபோசிஸ் நேத்து அமெரிக்கா மார்க்கெட்ல பட்டை கிளப்பிட்டு இருந்தது. ஸோ ட்ரேடிங்கே பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் ஹால்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 40லிருந்து 50% வரைக்கான ஏற்றம் இன்ஃபோசிஸ்ல நடந்தது. பட் எண்ட் ஆஃப் த டேல வெறும் 5% வரைக்கான ஒரு ஏற்றத்த குடுத்து வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ அப்படி என்ன இந்த ஏற்றத்துக்கு பின்னாடி நடந்திருக்கு? உண்மையிலேயே ஏதாச்சும் ஒரு பெரிய ஒரு சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கா? அதனால இந்த பங்குல இந்த அளவுக்கு ஏற்றம் நடந்திருக்கா? அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஏதாச்சும் உண்மையிலே ஒரு சேஞ்சஸ் இருக்கான்னு கேட்டா, எந்த ஒரு சேஞ்சஸும் இல்ல. ஸோ இப்போதைக்கு ஏஐய காரணம் காட்டி தான் இந்த பங்க இன்ஃபோசிஸ வந்து நேத்தோட ட்ரேடிங் செஷன்ல ஏத்தியிருக்காங்க. ஸோ ஏஐ டீல் டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு $1.5 பில்லியன் கிட்ட வந்து புக் பண்ணியிருக்காங்க. அதே மாரி அசென்ச்சர் பார்க்கும்போது ஒரு $2.2 பில்லியன் கிட்ட வந்து புக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜென் ஏஐ புக்கிங் வந்து ஐடி கம்பெனிஸ அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஐடி செக்டார சுத்தி வந்து இப்ப இருந்துட்டு வந்துட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒரு குரோத் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த ஏஐ தான் இந்த ஐடி கம்பெனிய வழிநடத்தி கொண்டு போகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு மார்க்கெட்ல இப்ப பெரிய அளவுக்கு பரவிட்டு இருக்கு. ஸோ நீங்க நல்லா நெனச்சு பாருங்க. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி டிசிஎஸ் வந்து கீழ விழுந்தப்ப, ஏஐ வந்து ஐடி கம்பெனிஸ முடிச்சிரும் அப்படிங்கிற ஒரு பயம் பார்த்தீங்கன்னா, பலருக்கும் வந்து இருந்துட்டு இருந்தது. நம்ம அத பத்தி தொடர்ந்து வந்து பேசிட்டு தான் இருந்தோம். அந்த மாரியான எந்த ஒரு விஷயமும் நடக்காது. ஸோ நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஏஐக்கு ஏத்த மாரி கம்பெனிய மாற்றி அமைத்துக் கொள்வார்கள் அப்படின்ட்டு நம்ம தொடர்ந்து ஸ்ட்ராங்கா வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய கன்விக்ஷன். ஒரு பங்கு நல்ல ஒரு கரெக்ஷன வந்து சந்திக்குது. கரெக்ஷன சந்திச்சு ஆல்மோஸ்ட் பாட்டம் 3000 பார்த்தீங்கன்னா, நான் வந்து பர்ட்டிகுலரா ஃபோக்கஸ் பண்ண ஒரு லெவல். அங்கருந்து எவ்வளோ தூரம் இறங்கியிருக்குன்னு பார்த்தா, ஸோ ரூ. 2860 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கீழ இறங்குச்சு. ஒரு ரூ. 140 நான் ஃபோக்கஸ் பண்ணதுலருந்து ஜஸ்ட் ஒரு 5% வரைக்கான ஒரு கரெக்ஷன வந்து குடுத்துருக்கு. ஸோ பர்சனலா பர்ட்டிகுலரா வெயிட் பண்ணி இந்த லெவல வந்து நான் கேப்சர் பண்ணேன். தொடர்ந்து இத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா, கேப்சர் பண்ணப்பட்டது. பட் அதுதான் லக்கியா அந்த லெவல் தான் ஒரு பாட்டமான ஒரு லெவலாவும் இந்த டிசிஎஸ்க்கு வந்து இருந்திருக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பங்க எந்த அளவுக்கு தொடர்ந்து வாட்ச் பண்றோம், எந்த அளவுக்கு அத கூர்ந்து கவனிச்சுட்டு, ஸோ அதில நடக்கக்கூடிய விஷயங்கள நம்ம உள்வாங்குறோம். அத வச்சு நம்ம எப்படி ஒரு திட்டத்த கட்டமைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு லைவ் எக்ஸாம்பிள் இந்த டிசிஎஸ். சில பேருக்கு என்னடா இவன் சும்மா கதை பேசிட்டு இருக்கான் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் தான் வரும். ஆனா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, கடினமான ஒரு உழைப்பின் வெளிப்பாடு. ஸோ அது பலருக்கும் ஒரு கதையா வந்து தெரியலாம். ஆனா, ஸோ அவங்க எப்படி நெனச்சாலும் எனக்கு அத பத்தி கவலை இல்ல. ஸோ நான் ஹேப்பியா இருக்கேன். நான் கரெக்ட்டான ஒரு இடத்துல வாங்கியிருக்கேன். ஸோ நல்லாவும் வந்து ஒரு ரிட்டர்னையும் வந்து எனக்கு ஏற்படுத்தி கொடுக்குது. ஸோ ஃபர்தரா ரிட்டர்ன் வருங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு. ஸோ என்னால முடிஞ்சத, நான் பண்றத, நான் எக்ஸ்பீரியன்ஸ மற்றவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணணும். குறிப்பா நம்ம நண்பர்கள் அதனால பயனடைவாங்கங்கிற ஒரு நோக்கத்தோட தான் இத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்றோம். ஸோ ஏஐ பேஸ் பண்ணி தான் இன்ஃபோசிஸ் வந்து ஏறியிருக்கு அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்ல. பட் இதெல்லாம் ஒரே நாள்ல ஏத்தி இறக்கக்கூடிய விஷயம் இல்ல. ஸோ இதெல்லாம் படிப்படியான ஒரு ஏற்றம் நடக்கும். பட் கம்பெனிஸ் ரெக்கவர் ஆகும். ஆனா ரீசென்ட் டேஸ்ல நடந்த லோல ஐடி செக்டார், ஐடி பங்குகள பொறுத்தவரைக்கி நமக்கு ஒரு அட்ராக்டிவான இடத்துக்கு வந்த ஒரே பங்கு இந்த டிசிஎஸ் தான். ஸோ இன்ஃபோசிஸ் கூட 2023, 22ல கூட நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிய வந்து குடுத்திருந்தது. ஸோ நல்ல ஒரு டிப்ப வந்து தொட்டிருந்தது. இன்ஃபோசிஸ், HCL டெக், விப்ரோலாம் மானாவாரியா நமக்கு ஒரு வாய்ப்பு அள்ளி குடுத்தது. ஆனா டிசிஎஸ்ல அந்த மாரியான ஒரு வாய்ப்ப நான் மிஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் திரும்ப ஒரு வாய்ப்பு, ரொம்ப அட்ராக்டிவான வாய்ப்பு. மற்ற ப்ளூ சிப் கம்பெனி கூட கம்பேர் பண்ணும்போது டிசிஎஸ் வந்து நமக்கு குடுத்தது. ஸோ ஸ்ட்ராங்கா இத பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இப்போ ஓரளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. இடைப்பட்ட டைம்ல நமக்கு ஐடி பங்குல கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டினா அது டிசிஎஸ் தான். எத்தன பேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்டின்ட்டு தெரியல. பட் யூஸ் பண்ணவங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமா வந்து இருக்கும். மிஸ் பண்ணியிருக்கலாம் சில பேர். பட் நம்ம அடுத்தடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிய நோக்கி நம்ம நகர்ந்து போணும். ஸோ இப்போ பலரும் வந்து இப்போ போய் வாங்கலாமா? நாளைக்கு வாங்கலாமா? அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் இருக்கும். ஸோ வாங்கலாமா? விக்கலாமாங்கிறத டெஃபினட்டா சொல்ல முடியாது. ஆனா, ஸோ நம்ம ஒரு சான்ஸ வந்து விட்டுட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் வாங்குறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்ல. ஸோ நமக்கு இன்னொரு ஒரு சான்ஸ் வந்து வேற இடத்துல வந்து கிடைக்கும். அந்த சான்ஸ நோக்கி நம்ம போறத தவிர வேற வழியே இல்ல. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பராக் பரேக் ஃபண்டோட ராஜீவ் தாக்கர் நிறுவனத்தோட டைரக்டரா வந்து இருக்காங்க. இவர்கிட்ட இருந்து ஒரு பெரிய ஆளும் கூட. இவர்கிட்ட இருந்து என்ன ஒரு அப்டேட் வந்திருக்குன்னா, இன்வெஸ்டர்ஸ் வந்து பண்ணக்கூடிய ஒரு தவற வந்து சுட்டிக்காட்டியிருக்காரு. இத பத்தி தான் நம்மளும் தொடர்ந்து வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதே ஒரு விஷயத்த தான்
இவ்வளோ பெரிய ஒரு லெஜெண்டும் வந்து சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ இப்போ இன்வெஸ்டர் எல்லாம் பாஸ்ட் 3 வருஷம், 5 வருஷம் ரிட்டர்ன மட்டும் பார்த்துட்டு, ஸோ ஒரு முடிவுக்கு வந்து வந்துக்கிறாங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா, ஒரு கார வந்து முன்னாடி பார்த்து ஓட்டாம, ஒரு பின்னாடி கண்ணாடிய பார்த்து ஓட்டுறாங்க அப்படின்ட்டும், ஸோ ராஜீவ் தாக்கர் பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பெரும்பாலும் பலரும் பார்த்தீங்கன்னா, பெஞ்ச்மார்க்கா என்னத்த எடுத்துக்கிறாங்கன்னா, 2020 கோவிட்ல வந்து பெஞ்ச்மார்க்கா எடுத்துக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இருந்த பெர்ஃபார்மன்ஸ் அவங்களுக்கு கண்ணுக்கே வந்து தெரியல. 2020ல இருந்து நீங்க எடுத்தீங்கன்னா, குப்ப கம்பெனி கூட பெட்டர் ரிட்டர்ன் வந்து குடுத்துருக்கும். மலைச்சு போற அளவுக்கான ரிட்டர்ன குடுத்துருக்கும். ஆனா, லாங் டெர்ம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஸோ இந்த மாரி பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ பார்த்து முதலீடு பண்றதுல எந்த ஒரு அர்த்தமும் வந்து கிடையாது. ஸோ அதனால பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ பார்த்து முதலீடு பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் இவ்வளோ பெரிய ஃபண்டோட ஒரு தலைவரும் பார்த்தீங்கன்னா, நமக்கு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. நம்மளும் தொடர்ந்து அதத்தான் டிஸ்கஸ் பண்றோம். பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் 10 காசுக்கு ஆகாது. ஸோ அதனால ஃபியூச்சர்ல இது என்ன பெர்ஃபார்மன்ஸ பண்ணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு நம்ம டாடா மோட்டார்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ நாட்கோ ஃபார்மாவ எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் ஃபியூச்சர்ல எப்படி பெர்ஃபார்மன்ஸ் இருக்குங்கிறத பொறுத்து தான் நம்ம இப்போ வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறோம். ஸோ வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டிசிஷன வந்து பர்சனலா நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் சேலஞ்சஸ் இருக்கு. ஸோ இதுலேருந்து ஏதாச்சும் ஒரு விடிவு காலம் நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சா தான் நம்ம இந்த இடத்துல டிசிஷன் எடுக்க முடியும்ன்ட்டு, ஸோ அதெல்லாம் ஓப்பனா வெளிப்படையா வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாரி ஒரு பங்க நம்ம அனலைசிஸ் பண்ணி முதலீடு பண்றதுக்கு ட்ரை பண்ணணுமே தவிர, ஸோ இது வெறும் பங்குல மட்டும் இல்ல, மியூச்சுவல் ஃபண்ட்லயும் அதே தான். ஸோ இது ஃப்ளெக்ஸி கேப் பராக் பரைக்கோட ஃப்ளெக்ஸி கேப்ப பத்தி கூட நம்ம ரீசென்ட்டா டிஸ்கஸ் பண்ணோம். அதுலயும் என்ன வந்து சொல்லியிருந்தோம்னா, ஸோ இதுல இருக்கக்கூடிய பங்குகள பாருங்க. ஸோ இந்த பங்குகளோட மதிப்பு உங்களுக்கு ஓகேவா இருக்கா? அப்படிங்கிறத பார்த்துட்டு முதலீடு பண்ணுங்க. எப்பவுமே இந்த ஃபண்டு நல்ல ரிட்டர்ன குடுக்கும் அப்படின்ட்டு கேரண்டியா வந்து நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா, உள்ள இருக்கக்கூடிய பங்குகள் ஆல்மோஸ்ட் எல்லாம் பீக்ல இருக்கு. ஸோ பார்த்து முடிவு பண்ணுங்க. பாசிட்டிவ் ரிட்டர்ன பார்க்காதீங்கங்கிறத தான் நான் வந்து உங்க கூட ஷேர் பண்ணியிருந்தேன். அதே தான் எங்கேயும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்ல. நம்ம இதுக்கு முன்னாடி நான் கம்யூனிட்டி போஸ்ட்ல ஒண்ணு போட்டிருப்பேன். மேபி பார்க்காத நண்பர்களா இருந்தா போய் செக் பண்ணி பாருங்க. 23ல டிஸ்கஸ் பண்ண ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த டைம்ல கோல்டு பீஸ் என்ன ரேஞ்ச்ல இருந்தது? எம்பசி ரீட் எந்த ரேட்ல இருந்தது? பிஜிஎன் பீட் எப்படி இருந்தது? ஸோ சைனா ஆங்சங் பீஸ் எப்படி இருந்ததுன்னு போய் செக் பண்ணி பாருங்க. அட்டகாசமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய குடுத்தது. அதிலிருந்து ஒரு கீ பாயிண்ட் என்னன்னா, ஸோ நண்பர்கள் சில பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் அந்த டைம்ல வந்து பார்க்காம மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டீஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு டைமும் நமக்கு உண்டாயிட்டே தான் வந்து இருக்கும். ஆனா, அந்த டைம்ல இத பற்றியெல்லாம் நான் டிஸ்கஸ் பண்ணும்போது, ஆங்சங் பீஸ் வேஸ்ட் ப்ரோ. அது ஒரு பெர்ஃபார்மன்ஸும் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு ஃபீட்பேக் எனக்கு கிடைச்சது. எம்பசி ரீட் சுத்தம் வேஸ்ட்டுங்க. அதுலலாம் பணம் போடுறது ஒன்னத்துக்கும் ஆகாது அப்படிங்கிற மாரியான ஒரு ரெஸ்பான்ஸ் தான் மக்கள் கிட்ட இருந்து வந்தது. ஆனா, எப்பவுமே கடந்து வந்த பாதைய திரும்பி பார்க்கும்போது நல்ல பாதையா தான் வந்து இருக்கும். ஸோ அன்னைக்கு பேசுனவங்களும் இன்னைக்கு இருக்க போறதில்ல. பல பங்குகள பாட்டம்ல வந்து டிஸ்கஸ் பண்றதுல பல பிரச்சனைகள் வந்து இருக்கு. ஸோ அதனால பலத்தையும் வந்து என்னால இந்த இடத்துல டிஸ்கஸ் கூட பண்ண முடியாம போகுது. ஸோ அத பத்தி நம்ம இன்னொரு ஒரு வீடியோல டிஸ்கஸ் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி நான் என்னென்ன பங்குகள வந்து பாட்டம்ல இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணேன். அந்த டைம்ல வந்த ஒரு ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்ததுங்கிறத பத்தி டிஸ்கஸ் பண்றேன். ஸோ இதெல்லாம் வந்து அவுட் ஆஃப் த டாபிக் மாரி உங்களுக்கு தெரியல. ஆனா, ஸோ ஒரு பங்கு நம்ம அடிமட்டத்துக்கு போகும்போது, ஸோ எந்த அளவுக்கு நம்ம அதில ஒர்க் பண்ணணும், எப்படி வந்து அந்த பங்க கேப்சர் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். பலரும் பார்த்தீங்கன்னா, கோவிட் லோ கிட்ட வந்ததுன்னா, நான் அப்படியே எதையாச்சும் வித்தாச்சு ஷேர் மார்க்கெட்ல போட்டுருவேன்னு சொல்லுவாங்க. ஆனா, அந்த மாரிலாம் யாரும் வந்து பண்ண மாட்டாங்க. ஏன்னா, அந்த மாரி பண்றதுக்கான ஒரு மன வலிமை மோஸ்ட்லி யார்கிட்டயும் இருக்காது. என்ன நெனைப்பாங்க, அப்போ ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் நியூஸா குடுப்பாங்க. அந்த கம்பெனியே இழுத்து மூடிருவாங்க அப்படின்னு பேசுவாங்க. ஆனா, அதெல்லாம் தாண்டி முதலீடு பண்ணணும்னா, மிகப்பெரிய அளவுல நமக்கு புரிதல் வந்து ஏற்படணும். ஸோ அப்படி இருந்தா மட்டும் தான் ஒரு பாட்டம்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ண முடியும். ஸோ செப்பரேட்டா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்த ஒரு அப்டேட் என்னன்னா, ஸோ Pfizer பார்த்தீங்கன்னா, சிப்லா 2 பேரும் ஒரு டீல வந்து போட்டிருக்காங்க. இதுல ஒரு 4 ட்ரக் ஸோ அந்த 4 ட்ரக்க வந்து மேனுஃபேக்சர் பண்ண போறது Pfizer இந்தியா நிறுவனம் தான். பட் அத டிஸ்ட்ரிபியூட் பண்றது எல்லா வேலையும் பார்த்தீங்கன்னா, சிப்லா பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு 4 ட்ரக் மட்டும் பார்ட்னர்ஷிப்ல விக்க போறதா ஒரு டேட்டா வந்திருக்கு. ஸோ இதே மாரி தான் எலி லிலி கூட இந்த வெயிட் லாஸ் ட்ரக்குக்கு ஒரு அக்ரீமெண்ட்ட வந்து போட்டாங்க. இவங்க வந்து செல் பண்ண போறாங்க. அதே இப்போ Pfizer கூடயும் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ சிப்லா பார்த்தீங்கன்னா, வேற ஒரு ஸ்ட்ராட்டஜிய கையில எடுக்குறாங்க. ஸோ இது பே ஆஃப் பண்ணும் அப்டின்னும் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அடுத்தது எம்ஜி மோட்டார் JSW குரூப் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ எம்ஜி அவன் கரெக்ட்டா நடத்துனாலே ஒரு நல்ல கம்பெனி இந்தியா பிசினஸ முழுங்கிரலாம். ஆனா இப்போ JSW என்ன சொல்லுதுன்னா, நாங்க வந்து 2026 எண்டுல ஓன் கார் பிராண்ட வந்து நாங்க கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாரி ஒரு அப்டேட்ட வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு இவங்க இதுல சக்சஸா வருவாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்க்கணும். பார்ப்போம். இந்த 26 இன்னும் ஒரு 1 வருஷம் இருக்கு. ஸோ 1 வருஷத்துல ஏதாச்சும் ஒரு பிராண்ட உருவாக்கி சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ண முடியுதா அப்படிங்கிறத நம்ம
பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா, ஆல்ரெடி பணம் தின்னு கொட்ட போட்ட கம்பெனிஸே இப்போ ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ, இதில நான் வந்து புதுசா ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்றது, எந்த வகையில ஒரு வெற்றிய தரும்னு எனக்கு சுத்தமா தெரியல. அடுத்தது ByteDance. ஸோ, TikTokோட பேரண்ட் கம்பெனி 2025ல ஃபுல் வருஷத்துக்கு என்ன ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா, $50 பில்லியன் ப்ராஃபிட்டா வரும் அப்படின்ட்டு ByteDance வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. இப்போ 3 குவார்ட்டர் ரிசல்ட் படி 3 குவார்ட்டர்ல $40 பில்லியன் ப்ராஃபிட்டா வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸலன்ட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ வந்து இந்த சைனா நிறுவனமான ByteDance வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ சைனா கம்பெனிஸோட வளர்ச்சி அசுர வேகத்தில இருக்கு. பட் இன்னும் ஸ்டாக் மார்க்கெட் லைஃப் டைம் ஹைய கூட வந்து ரீச் பண்ணாம இருக்கு. ஸோ எப்படி வந்து ஜப்பான் மார்க்கெட் வந்து லைஃப் டைம் ஹைய ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் வந்து ரீச் பண்ணுதோ, அதே மாரி தான் இப்போ சைனா மார்க்கெட்டும் வந்து ரீச் பண்றதுக்கு போராடிட்டு இருக்கு. ஸோ விரைவில் ஒரு புது உச்சத்த வந்து தொடும் அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்க்கலாம் சைனா மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும். இன்னும் பல டேட்டா இருக்கு சைனா மார்க்கெட்ட பத்தி. ஸோ ஒவ்வொன்னும் படிச்சுட்டு இருக்கேன். பட் ஷேர் பண்ணல. கண்டிப்பா நமக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது திரும்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பத்தி தெரிஞ்சிருப்போம். ஸோ ஜஸ்ட் வந்து இண்டிவிஜுவல் ஸ்டாக் எடுத்து வச்சு பேசிட்டு, ஸோ போகுற மட்டும் இல்லாம, ஸோ ஒரு சைக்காலஜியா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பாட்டம்ல பங்கு வரும்போது எப்படி ரியாக்ட் பண்ணணும், அதுக்கு என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். டெஃபினட்டா வந்து இதுக்கு சில நண்பர்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம நாளைக்கு ஒரு வீடியோல வந்து மீட் பண்ணுவோம். அது மட்டும் இல்ல, ஸோ கிராம்ப்டனோட அப்டேட்டும் வந்து நாளைக்கு மோஸ்ட்லி வந்து ஷேர் பண்ணிருவேன்னு நான் நினைக்கிறேன். மேபி அப்படி உறுதியா ஷேர் பண்ற மாரி இருந்ததுன்னா, டெலகிராம்ல மட்டும் அந்த அப்டேட் உங்க கூட நான் விரைவில் வந்து நான் போட்டு விட்றேன். ஓகே. ஸோ இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!